நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இந்த காணொளியில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் அருளிய நான் யார் அந்த திவ்ய கிரந்தத்தோட 2வது பாகம்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரந்தத்தோட ஒரு பிளேலிஸ்ட்டு நம்மளுடைய சேனல்லே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னால் போட்ட பதிவு அதில் இருக்கும். இங்கே தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கலாம். இந்த நான் யார் என்ற விசாரம் என்பது ஞான மார்க்கத்தில் தன்னை தான் அறிதல் அப்படின்ற ஒரு யோக சாதனத்தை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் அருளியிருக்கிறார். இப்போது அந்த கிரந்தத்தை நம்ம பார்க்கலாம். சகல ஜீவர்களும் துக்கம் என்பதின்றி எப்பொழுதும் சுகமாயிருக்க விரும்புவதாலும் யாவர்க்கும் தன்னிடத்திலேயே பரம பிரியம் இருப்பதாலும் பிரியத்திற்கு சுகமே காரணமானதாலும் மனமற்ற நித்திரையில் தினமும் அனுபவிக்கும் தன் சுபாவமான அச்சுகத்தை அடைய தன்னை தான் அறிதல் வேண்டும். அதற்கு நான் யார் எனும் ஞான விசாரமே முக்கிய சாதனம். முதல் கேள்வியான நான் யார்? சப்த தாதுக்களாகிய ஸ்தூல தேகம் நான் அன்று. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தமெனும் பஞ்ச விஷயங்களையும் தனித்தனியே அறிகின்ற ஸ்ரோத்ரம் த்வக்கு ஜக்ஷுஸ் ஜிக்வை கிராமமெனும் ஞானேந்திரியங்களாகிய 5ம் நானன்று. வசனம் கமனம் தானம் மலவிசர்ஜனம் ஆனந்தித்தல் எனும் 5 தொழில்களையும் செய்கின்ற வாக்கு பாதம் பாணி பாயு உபஸ்தம் எனும் கர்மேந்திரியங்கள் 5ம் நானன்று. சுவாசாதி 5 செய்கின்ற பிராணாதி பஞ்சவாயுக்களும் நானன்று. நினைக்கின்ற மனமும் நானன்று. சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் அற்று விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தியிருக்கும் அஞ்ஞானமும் நான் அன்று. இதில் சப்த தாதுக்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றின விளக்கம் நாம் பார்த்துட்டோம். இப்போ ஆன்மீக ஞான விசாரத்தில் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமான கருத்துக்களில் இந்த சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த பஞ்ச விஷயங்கள் அல்லது பஞ்ச உணர்வு பொருள்கள் என்று இதை சொல்கிறோம். அவை என்னென்ன? சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம். இந்த 5 விஷயங்களும் மனிதன் உலகத்தை அனுபவிக்கும் அடிப்படை விதிகள். இந்த 5 விஷயங்கள் மூலமாக தான் ஒரு மனுஷனுடைய சரீரம் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை
அனுபவிக்கிறதுக்கு உதவக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் இது. நாம் இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கிறோம்? நமது 5 ஞானேந்திரியங்கள் மூலமாக. அந்த 5 ஞானேந்திரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. இந்த 5 ஞானேந்திரியங்கள் தான் நாம் வெளியில் இருக்கக்கூடிய இந்த உலக நிலையை அனுபவிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற ஞானேந்திரியங்கள். அவற்றுக்கு உரிய அனுபவ பொருள்கள் அப்படின்றது தான் சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம். இப்போ இந்த ஞானேந்திரியங்களுக்கும் அந்த உணர்வு பொருள்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதை பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல் உணர்வு பொருளான சப்தம். சப்தம் என்பது ஒலி, சவுண்டு. உலகத்தில் நாம் கேட்கும் எல்லா ஒலிகளும் சப்தம்தான். உதாரணமாக மனித குரல், இசை, காற்றின் ஓசை, பறவையின் குரல், இந்த மாதிரி அனைத்தும் சப்தம்தான். இந்த சப்தத்தை உணரக்கூடிய நமது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருவிதான் காது. ஆன்மீகத்தில் சப்தம்ன்றது ரொம்ப முக்கியம். காரணம், இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலில் வெளிப்பட்டது நாதம் அல்லது ஒலி. இந்த பிரபஞ்சம் அப்படின்ற நிலைகளில் முதல்ல வெளிப்பட்டது இந்த நாதம் அப்படின்றது தான். இது சைவ சித்தாந்தத்திலையும் அது குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த நாதம் அப்படின்றத முதல்ல உருவான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்தான் ஓம் எனும் மந்திரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. இந்த ஓம் என்ற சப்தம்தான் அந்த நாதம் அப்படின்றதுல அந்த ஒளி வடிவாக இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களில் ஓம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சப்தம் மனதை மிகவும் ஆழமாக பாதிக்கக்கூடியது. ஒருவர் துக்கத்தில் அழுகிறாங்க. அந்த மனிதரின் சரீரத்தை நம்ம இதுக்கு முன்னால் பார்த்ததில்ல. திடீர்னு நம்ம ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க அழுகிறான்னா நமக்கு உடனே அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஏன் அந்த மனிதர் அழுகிறாரு அப்படின்று அது என்னன்னு தெரிஞ்சுக்கூடணும் அப்படின்னு சொல்லின்னு ஒரு விழிப்பு நமக்கு உடனே ஏற்படுது. அது ஒரு மிகப்பெரிய மன பாதிப்பு. இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் மருத்துவமனைகளில் நிறைய நடக்கும். சில துக்ககரமான நிகழ்வுகள், ஒருவர் இறந்து விட்டார் அல்லது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியாக துள்ளி குதிப்பது, அல்லது திடீர்னு ஒருத்தர் பார்க்காத நேரத்தில் திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னா அதற்காக அவருடைய உறவினர்கள் அழுகக்கூடிய நிகழ்வுகள், அல்லது தனக்கு எதிர்பாராமல் ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டுருச்சு, அதுக்கு மருத்துவ வழிகளே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள், இந்த மாதிரியான உணர்வுகள் மூலம் வெளிப்படும் ஓசைகள் மனதை அதிகமாக பாதிக்கக்கூடியது. சப்தம் ஒரு மென்மையான இசை மனதை அமைதியாக்கக்கூடியது. ஒரு கடுமையான சத்தம் மனதை கலங்கப்படுத்தக்கூடியது, அதாவது கலக்கமடைய செய்யக்கூடியது. இதனால் நாம் புரிந்து கொள்வது என்னன்னா, சப்தன்றது வெறும் இட்ஸ் நாட் லைக் அ சவுண்ட், ஜஸ்ட் சவுண்ட் அல்லது ஒலி அப்படின்னு இதை கடந்து போக முடியாது. இது மனதை, உணர்வுகளையும் மனதையும் பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை. இதுதான் சப்தம் அப்படின்றதுக்கான விளக்கம்.
அடுத்தபடியாக ஸ்பரிசம். ஸ்பரிசம் என்பது தொடு உணர்வு. இதை எப்படி உணர்வதற்கு தேவையான கருவி நம்ம சரீரத்தில் இருக்கிறது இந்த தோல். இந்த தோல் தான் உணர்வதற்கு உண்டான அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடியது. இதில் என்ன மாதிரியான உணர்வுகள் நம்ம அதிகமாக உணர்கிறோம்? குளிர்றது, சூடாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் உணர்கிறோம். இதுதான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் தான் ஸ்பரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை தாயின் கையை தொடும்போது அது ஒரு பாதுகாப்பான உணர்வை அதுக்கு ஏற்படுத்துது. அந்த குழந்தை அதை அனுபவிக்குது. அதே போல் மனிதர்களின் உணர்ச்சிக்கும் ஸ்பரிசத்துடன் தொடர்பு இருக்குது. ஆன்மீகத்தில் ஸ்பரிசம் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு ரிமைண்ட் பண்ணுறது என்னென்னா, நினைவூற்ற விஷயம் அப்படின்னா, உடல் என்பது தொடர்ந்து உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு கருவி மட்டுமே. நம்ம ஆழ்ந்து யோசித்து பார்த்தோன்னா இது முழுக்க உண்மையான ஒரு வார்த்தைகள். இது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவியாக தான் இது செயல்பட்டு இருக்குது. இந்த உணர்வு அனைத்தும் உடல் மட்டத்தில் மட்டும்தான் நிகழுது. உடல் மட்டத்திலிருந்து வெளியில் அல்லது உட்புறமாக நம்ம அது இரத்தத்திலேயோ நரம்புகள்லையோ தசைகள்லையோ இந்த உணர்வுகள் என்பது அதனுடைய தாக்கம் இருந்தாலும் அது அந்தளவுக்கு நமக்கு அது உணர்வாக தெரிகிறது. ரொம்ப அமைதியான மனநிலையில் தான் அது தெரியும், இல்லைன்னா அது கூட தெரியாது நமக்கு. ஆனால் நம் உடலை தாண்டிய சாட்சியாக இருக்கிறோம். நல்லா யோசித்து பார்த்தோம்னா அதை இப்போ நம்ம ஒரு ஸ்பரிசம், ஒரு குளிர் அப்படின்னா எனக்கு குளிருது அப்படின்றது இந்த உடலின் உணர்வுகளாக ஸ்பரிசத்தினால் சாட்சிபாவமாக நின்று அதை நம்ம உணர்கிறோம். அந்த உடலில் ஏற்படுவதால் தான் ஏற்படுவதை தவிர இந்த உள்ளூரை இருக்கக்கூடிய நான் என்ற நிலையில் எங்கேயாவது குளிருது, சுடுது, எனக்கு மென்மையாக இருக்குது, இல்லை கடினமானதாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்வு அந்த நான் என்ற நிலையில் இருக்குதா? திரும்பவும் ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். சிறு வயதில் இருக்கக்கூடிய புகைப்படம், ஒரு 20-25 வயதில் எடுக்கப்பட்ட புகைப்படம், வயதானதற்கப்புறம் எடுக்கப்பட்ட புகைப்படம், இந்த மூன்றையும் ஒருவர்கிட்ட காமிச்சு இது யாருன்னு கேட்டால் நான் அப்படின்னு சொல்கிறான். இந்த நான் என்ற உணர்வு அப்போ தான் அது மேலோங்கி நமக்கு தெரியுது. அதுக்காக தான் இந்த 3 நிலைகளாக 4 நிலைகளாக எடுத்து பார்க்க சொல்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நான் என்ற நிலைக்கு ஏதாவது உணர்வுகள் என்பது அங்கே இருக்குதா? இந்த ஸ்பரிச உணர்வுகள் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னா அங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது எதுவுமே அந்த நான் என்ற அந்த உள்ளார்ந்த நிலையை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுதான் ஆத்ம நிலை. ஆனால் உடலை தாண்டி சாட்சியாக இருக்கிறோம். இதுதான் அந்த உணர்வு நிலை. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது ரூபம். ரூபம் அப்படின்னா ஃபார்ம் அல்லது சைட், அதாவது ஒரு ஃபார்மாக இருக்கிற ஒரு உருவ வடிவாக இருக்கக்கூடியது. ரூபம் என்பது உருவம் அல்லது காட்சி அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இதை எப்படி நம்ம உணர்கிறோம்? நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய எல்லாமே ரூபம்தான். இந்த உலகத்தில் நாம் எதெல்லாம் பார்க்குறோம்? மனிதர்களை பார்க்குறோம், மரங்களை பார்க்குறோம், மலைகள், வானம், நிறங்கள், இன்னும் பல பல உருவங்கள் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அப்புறம் என்னென்னமோ மலர்கள்,
இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இவைகள் எல்லாமே ரூபங்கள் தான். இந்த கண்ணில் தெரியக்கூடிய காட்சியாக இருக்கக்கூடிய அனைத்துமே ரூபங்கள். ரூபங்கள் அப்படின்னா உருவம் அல்லது காட்சி. இந்த கண்கள் இந்த ரூபங்களை பார்ப்பதற்கு உதவுது. ஆனால் வேதாந்தத்தில் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. என்னென்னா, நாம் பார்க்கும் உலகம் அனைத்தும் மாற்றமடையக்கூடிய ரூபங்களே. இதுக்கு மேலோட்டமாக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் தினமும் காலையில் எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கும் பொழுது ஒரு நாள் பார்க்கக்கூடிய காட்சி அதே மாதிரியாக மறுநாள் காலையிலையும் கரெக்டாக 6 மணிக்கு இன்றைக்கி எந்திரிக்கிறீங்க. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது நீங்கள் தெருவில் நின்று பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன காட்சி பார்த்தீங்களோ அதே காட்சி அங்கே இருக்குது. நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார் போய்கிட்டு இருக்கும், இல்லைன்னா பைக் போய்ட்டு, இல்லைன்னா 4 பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நேற்று பார்த்தா ஒரு பூ பூத்துருக்கும், இன்றைக்கி பார்த்தா அந்த பூ இருக்காது. நேற்று பார்த்தா ஒரு மரம் செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்றைக்கி பார்த்தா அந்த மரம் வாடி போன மாதிரி இருக்கும். நேற்று பார்த்தா சில உயிரினங்கள் நடந்து போயிட்டுருக்கும், அது இன்றைக்கி பார்த்தா இருக்காது. நேற்று பார்த்தா காற்றடிச்சுக்கிட்டு இருக்கும், இன்றைக்கி பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்கும். இப்படி ரூபங்கள் என்பது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. இதை வேறு விதமாகவும் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தையின் உருவம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு மரம் வளர்ந்து பின்னால் அது வாடி போய் காஞ்சே போயிடுது. அது அதனால் ரூபம் என்பது நிலையான உண்மை அல்ல, அது மாறிக்கொண்டே இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு. அதுதான் நம்ம தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை எது நிலையானது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்? இந்த நான் என்ற உணர்வு நிலையானதாக நம்ம உணர்கிறோம் எத்தனை வருஷம் ஆனாலும். அதே மாதிரி நாம் கேட்கக்கூடிய, உணரக்கூடிய, பார்க்கக்கூடிய இவைகள் அனைத்துமே நிலையானதாக எங்கேயாவது இருக்குதா? இல்லையே. எல்லாமே அப்போ நடக்குது, திரும்ப பார்த்தா அது நடக்கலை. ஒரு நிலையற்ற நிலையில் தான் எல்லாமே இருக்குது. அடுத்தபடியாக ரசம். ரசம் என்பது இங்கே சுவை, டேஸ்ட். இதை உணரும் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய கருவி நாக்கு. நாம் அனுபவிக்கும் என்னென்ன சுவைகள் அனுபவிக்கிறோம்? இனிப்பு, காரம், உப்பு, கசப்பு, புளிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த சுவைகள் அனைத்தும் ரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் உணவை விரும்புவதற்கான காரணம் இந்த ரச அனுபவம் தான். இப்போ டேஸ்டே இல்லாமல் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடுவோமா? எவ்வளோ ஒரு தடவை பசிக்காக சாப்பிட்றலாம், திரும்ப சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டோம். காரணம் அதில் அந்த ரசத்தன்மை இல்லை. கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்தாலோ, கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தாலோ நம்மளால் சாப்பிட முடியறதில்ல. காரம் குறைவாக இருந்தாலோ, காரம் அதிகமாக இருந்தாலோ சாப்பிட முடியறதில்ல. இனிப்பு பதார்த்தம்னு சொல்கிறோம், அந்த இனிப்பில் அதிகமாக இனிப்பு இருந்தாலும் சாப்பிட முடியறதில்ல, குறைவாக இனிப்பு இருந்தாலும் சாப்பிட முடியறதில்ல. நாம் என்ன உருவகப்படுத்தி அதில் இவ்வளோ இருக்கணும்னு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி இருந்தால் அதை சுவை என்று ஏற்படுத்திக்கிறோம். அப்போ நாம் எதிர்பார்க்குறது நம்மக்கிட்ட தானே இருக்குது. அந்த எதிர்பார்ப்புன்றது ஒவ்வொருவருக்கும் மாறுபடுதே. ஒருவர் குறைவான இனிப்பு சாப்பிட்றார், ஒருவர் குறைவான காரத்தில் சாப்பிட்றார், ஒருவர் குறைவான உப்புத்தன்மையில் சாப்பிட்றார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது மாறிக்கிட்டே இருக்குது. அதுவாது நிலையானதாக இருக்கானா? அதுவும் கிடையாது. கொஞ்ச நாள் இனிப்பு பிடிக்குது, கொஞ்ச நாள் உப்பு பிடிக்குது, கொஞ்ச நாள் பார்த்தா காரம் பிடிக்குது, கொஞ்ச நாள் கசப்பு பிடிக்குது. ஆனால் அதுவே தொடர்ந்து இருக்குதானா? அப்படி இருக்காது. அதில்
திடீர்னு ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிடும் பொழுது அதிகமாக நம்ம காரம் சாப்பிடணும்னு தோணும். சில நேரம் குறைவான காரம் சாப்பிடணும்னு தோணும். அதுவுமே நிலையானதாக இருக்கிறது இல்லை. அப்படி இந்த ரச அனுபவம் என்பதை ஆன்மீகத்தில் ஒரு உண்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடல் அனுபவிக்கும் இந்த சுவைகள் எல்லாம் தற்காலிகமானவை. ஒரு சுவையான உணவு சில நிமிடங்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி தரும், ஆனால் நிரந்தர ஆனந்தத்தை தராது. அதனால் ஆன்மீகத்தில் உள்ள ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையான ஆனந்தம் வெளியில் கிடையாது, அது நமக்கு உள்ளதான் இருக்குது அப்படின்றத சொல்வதற்காகத்தான் இத்தனை விஷயங்களை நமக்கு சிறு குழந்தைக்கு எடுத்து சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் அன்றாடம் அனுபவித்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள், கொஞ்சம் சுவை குறைவாக இருந்தது அப்படின்னா அது யார் சமைச்சாங்களோ அவங்க மேலே கோவப்படுறோம், அவங்கள கடினமான வார்த்தைகளால் திட்டுறோம். ஒரு நிலையற்ற ஒரு நிகழ்வுக்காக நாம் எவ்வளவு பிரயத்தனப்படுறோம், எவ்வளவு கோவப்படுறோம், எவ்வளவு அந்த மனசு தன் நிலையை மாற்றி ஒரு கோபமான மனநிலைக்கு போகுது. ஒரு நிலையற்ற நிலைக்காகவா இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் நமக்கு? ஐந்தாவதாக கந்தம், அதாவது ஸ்மெல், வாசனை அப்படின்னு சொல்கிறோம். இதை நுகர்வது மூக்கு. உலகத்தில் நாம் அனுபவிக்கும் வாசனைகள் என்ன மாதிரியாக இருக்குது? சில நறுமணங்களாக இருக்குது, சிலது நாற்றங்களாக இருக்குது. அதில் மலரின் வாசனை, மழை பெய்யும் பொழுது வரக்கூடிய மண்ணின் வாசனை, உணவின் வாசனை, இவையெல்லாம் கந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி துர்நாற்றங்கள் ஏற்படுவதும் அதை கந்தம், இவைகளில் சேர்த்துக்கலாம். நம்ம வாசனை கூட மனதின் நினைவுகளை உருவாக்கும் சக்தி கொண்டது. உங்களுக்கே இந்நேரம் உள்ள உங்களுக்கு பிடித்த ஏதோ முன்னால் நடந்த ஒரு நிகழ்வில் இருந்த வாசனை உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். ஆமாம், நமக்கு அதை ஞாபகப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வாசனைக்கு இருக்குது அப்படின்னு. ஒரு மலரின் மனம் ஒரு இனிய நினைவை கொண்டு வரலாம். இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, மனிதன் அனுபவிக்கும் உலகம் முழுவதும் இந்த 5 விஷயங்கள் மூலம்தான் நமக்கு புரிய வருது. ஆன்மீகத்தில் இதுக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த உலகம் நாம் அனுபவிக்கிறோம். எப்படி? ஒளி, தொடுதல், காட்சி, சுவை, வாசனை. ஆனால் இந்த 5ம் அனுபவிக்கிறது யாரு? காது சத்தத்தை கேட்குது, கண்ணு இந்த ரூபத்தை பார்க்குது, மூக்கு வாசனையை தொடுது, இந்த தோல் தொடுது. ஆனால் இந்த அனுபவிக்கும் நிலையை அறிந்து கொள்ளும் சாட்சியாக இருக்கிறது யாரு? அதுதான் ஆத்மா. அந்த 5 விஷயங்களும் வெளிப்புற உலகின் அனுபவங்கள். இப்போ ஒருவருக்கு கண்ணு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, டாக்டர் அந்த கண்ணை எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க, ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லை, அது இந்த சரீரத்தில் இருந்தால் மேற்கொண்டு தொந்தரவுகள் தான் கொடுக்கும்னா நம்ம எடுக்க சொல்லிடுறோம். சில பேர் விபத்துகளில் என்ன பண்ணிடுது, இந்த காது துண்டாயிருது. சில பேருக்கு சரீரத்தில் உணர்வற்ற நிலைகள், சில பேருக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி ஆகுது. தோளில் தொட்டால் தொடு உணர்வே இருக்காது அவர்களுக்கு. இப்போ இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது இந்த சரீரத்தை நாம் இருக்கக்கூடிய அந்த 5 விஷயங்களை உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அங்கே நான் என்ற ஒரு நிலையே இல்லையே. இது எல்லாத்தையுமே சாட்சி பாவமாக இருக்கக்கூடிய நிலை மட்டும்தானே இருக்குது. ஆனால் இவற்றை அறிந்து கொள்ளும் உண்மை சாட்சி நமக்குள்ள இருக்குது. அவைகளை
நாம் கவனிக்காமல் இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இவைகளெல்லாம் உண்மை அப்படின்னு தான் நம்ம இந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அதற்காகவே நம்மளுடைய ஆயுள் காலத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம் ஆகிய 5 விஷயங்கள் மூலம் மனிதன் உலகத்தை அனுபவிக்கிறான். இந்த அனுபவங்கள் அனைத்தும் தற்காலிகமானது தான். அது நாளுக்கு நாள், நேரத்திற்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்குது. உணர்வுகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவைகள் எல்லாமே. ஆனால் இவற்றை எல்லாத்தையும் சாட்சி பாவமாக நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறானே, அந்த பார்க்கிறவனுடைய தன்மை என்னைக்காவது மாறி இருக்கு? அந்த உணரக்கூடியவனின் நிலை என்னைக்காவது மாறி இருக்குதா? குழந்தைய இருக்கிறப்பதுக்கும் வயசாக இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய நான் என்ற அந்த சாட்சி பாவத்தின் நிலை எப்போவுமே மாறாமல் இருக்குது. எது மாறாமல் இருக்குதோ அதுதான் நித்தியமானது, அதுதான் சத்தியமானது. அந்த சாட்சியை உண்மையான இயல்பு, அந்த அறிதல்தான் ஆன்மீகத்தின் இறுதி நோக்கம். இதுதான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் சொல்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த கர்மேந்திரியங்கள் பற்றி பகவான் என்ன சொல்கிறார்னா, வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபஸ்தம் இது பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கலாம். இதை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே சிவம்.